வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். அதாவது தென்னிந்தியாவுல மக்கள் ஓட்டு போடுற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு கருவிய பத்தி தான் இந்த முழுமையான அலசல். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? உண்மையில இதுதான் தென்னிந்திய தேர்தல்கள்ல இருக்கிற ஒரு பெரிய புதிர். நல்லா படிச்ச, விவரம் தெரிஞ்ச வாக்காளர்கள் கூட சில சமயம் அவங்களுக்கே எதிரான முடிவுகளை ஏன் எடுக்கறாங்க? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பேச்சை எதை நோக்கி போக போகுதுன்னு பாருங்க. முதல்ல வாக்காளரோட மனநிலையில இருக்கிற ஒரு முரண்பாடு. அப்புறம் இதை எப்படி பிரச்சாரங்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு பாப்போம். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு தீர்வா ஒரு புது கருவி வந்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். அந்த கருவிக்குள்ள என்ன இருக்கு? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கடைசியா இந்த மாதிரி ஒரு கருவி நிஜமா வேலைக்கு ஆகுமான்னு அலச போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது வாக்காளரின் முரண்பாடு. நாம ஓட்டு போடும்போது நம்மளோட முடிவுகளை எது தீர்மானிக்குது? இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன? அதத்தான் நம்ம இப்போ ஆராய போறோம். இந்த பகுத்தறிவுள்ள பகுத்தறிவின்மைன்னு சொல்றது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இத பிரையன் கேப்லான்னு ஒருத்தர் சொல்றாரு. அதாவது, ஏன் ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, ஒரு வேட்பாளரை பத்தி முழுசா ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு மெனக்கிடுறது ரொம்ப அதிகம். அதனால, எது நமக்கு நல்லா இருக்குன்னு மனசுக்கு படுதோ, எது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதோ அதுக்கே ஓட்டு போட்டுடுறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் தேர்தல் நேரத்துல வர்ற இலவசங்கள். அதனால மாநிலத்தோட நிதி நிலைமை பாதிக்கும்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதை நாம ஏத்துக்கிறதுக்கு இதுதான் காரணம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் தியரி கிடையாது. தமிழ்நாட்டுல 2021 தேர்தல்ல பாதிக்கு மேல, அதாவது 100க்கு 55 பேர் இலவசங்கள் அவங்களோட ஓட்ட பாதிச்சதுன்னு வெளிப்படையாவே ஒப்புக்கொள்ளிருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, அந்த பகுத்தறிவுள்ள பகுத்தறிவின்மைக்கு இதைவிட ஒரு நேரடி சாட்சி இருக்க முடியாது. ஓட்டு போடுறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு கருவிசார் வாக்களிப்பு. அதாவது இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம தெருவுக்கு ரோடு போடுவாரா, நல்ல தண்ணி வருமான்னு யோசிச்சு போடுறது. இன்னொன்னு வெளிப்பாட்டு வாக்களிப்பு. இது நம்ம ஊரு கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, நான் இந்த கட்சிக்காரன், இது என் அடையாளம், என் விசுவாசம்னு காட்டுறதுக்காக ஓட்டு போடுறது. சொல்லப்போனா தமிழ்நாட்டோட உணர்வுபூர்வமான அரசியல்ல இந்த 2வது வகை வாக்களிப்பு தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்களை அரசியல் பிரச்சாரங்கள் எப்படி ரொம்ப தந்திரமா தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம மனசோட ஒரு இயல்பான குணம் என்னன்னா, நமக்கு சமீபத்துல நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப பிரகாசமா ஞாபகத்துல இருக்கும் இல்லையா? இந்த உளவியலை சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் பல நலத்திட்டங்கள், பண உதவிகள்னு எல்லாமே சரியா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சேரும். 5 வருஷத்துல மத்த நேரத்துல நடந்ததை விட இந்த கடைசி நேரத்துல நடக்கிற விஷயங்கள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம ஓட்ட பாதிக்கும். இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு வேட்பாளரா நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அவர் மேல ஒரு நல்ல உணர்வு வந்துட்டா போதும், அவர் சொல்ற கொள்கைகள் நல்லதா கெட்டதான்னு நாம ஆராயவே மாட்டோம். அவர் செய்யறது எல்லாமே சரியா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சுடுவோம். ஒரு நடிகர் அரசியல்வாதியோட கவர்ச்சி, அவரோட உண்மையான நிர்வாக திறமைய ஆராய்வதை விட நம்ம மனசுல பெரிய இடம் பிடிச்சிடும். இத சிம்பிளா சொல்லணும்னா, கூட்டத்தோட கோவிந்தா போடுறது. ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்க போகுதுன்னு ஒரு பேச்சு, ஒரு ஹவா உருவாகிடுச்சுன்னா போதும், நிறைய பேரு ஓ எல்லாரும் அங்கதான் ஓட்டு போடுறாங்க, அப்ப நாமளும் அங்கேயே போட்டுடுவோம்னு நினைப்பாங்க. ஒரு இந்திய தேர்தல கிட்டத்தட்ட 43% வாக்காளர்கள் இப்படி காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கமே வாக்களிச்சிருக்காங்க. ஜெயிக்க போற குதிரை மேல பந்தயம் கட்டுற மாதிரி தான் இதுவும். சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். வாக்காளர்களுக்கு வெறும் அறிவுரை சொல்றத விட்டுட்டு அவங்க கையில ஒரு சக்தி வாய்ந்த கருவியை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த புதிய அணுகுமுறை. பாருங்க, இந்த ஒரு வாக்கியம்தான் இந்த மொத்த பகுப்பாய்வோட இதயமே. பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு விவரம் தெரியலங்கிறது இல்ல. பிரச்சனை அந்த விவரத்தை தேடி கண்டுபிடிச்சு ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்காகிற செலவு. அதாவது நம்ம நேரமும் உழைப்பும் தான். அந்த செலவை குறைச்சு எல்லா தகவலையும் ஒரே இடத்துல ஒரு கருவியா கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க நோக்கம். சரி, அப்போ அந்த பகுத்தறிவு வாக்காளர் மதிப்பீட்டு அட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அதை இப்போ பிரிச்சு மேஞ்சிடலாம். ஒரு வேட்பாளரை மதிப்பிடுறதுக்கு அது பயன்படுத்துற அந்த 10 அளவுகோல்கள் என்னென்னன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த முதல் 5 அளவுகோல்களை பாருங்க. இதுல எதுக்கெல்லாம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? சட்டமன்றத்துல உங்களோட பங்களிப்பு, அவங்க மேல கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா, அவங்களோட சொத்து திடீர்னு ஏறியிருக்கா, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்களா, அப்புறம் தொகுதி நிதி பயன்பாடு. இந்த மாதிரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களுக்கு தான் அதிக மதிப்பெண்கள்.
இப்போ மீதி இருக்கிற 5 அளவுகோல்களை பார்க்கலாம். இதுல பாருங்க, கட்சி தாவல் இல்லாம இருக்கிறது, கல்வி தகுதி, மீடியாவை சந்திக்கிறாங்களா, பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம், அப்புறம் சுயநலன் சார்ந்த விஷயங்கள். இதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் தான். குறிப்பா கல்வி தகுதிக்கு குறைவான வெயிட்டேஜ் கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது படிச்சவங்களுக்கு மட்டும் சாதகமான ஒரு கருவியா மாறிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா வடிவமைச்சிருக்காங்க. இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த மதிப்பீட்டு அட்டையை எடுத்து 2 அண்டை மாநிலங்கள், அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருத்தி பார்த்தா என்ன தெரியுது தெரியுமா? ஒவ்வொரு மாநிலத்தோட பிரச்சனைகளையும் இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி படம் பிடிச்சு காட்டுது. வாங்க பார்க்கலாம். இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த ஸ்கோர் கார்டு வெறும் ரேங்க் கார்டு மாதிரி இல்ல. இது ஒவ்வொரு மாநிலத்தோட சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டையும் தெளிவா காட்டுது. கேரளாவோட சவால் என்னன்னா, அங்க நிர்வாகத்துல ஈடுபாடு நல்லா இருக்கு, ஆனா அரசியல்ல குற்ற பின்னணி உள்ளவங்க அதிகம். ஆனா தமிழ்நாட்டுல கிரிமினல் கேஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா தொகுதி நிதியை சரியா பயன்படுத்தாததும் கணக்குல வராத சொத்து குவிப்பும் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த நம்பரை பார்த்தா உங்களுக்கு தலையே சுத்திடும். எம்பி-ஏஎல்ஏடி நிதினா நம்ம தொகுதி வளர்ச்சிக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கு அரசு கொடுக்கற பணம். கேரளால பாருங்க, கிட்டத்தட்ட முழுசா, அதாவது 99.3% நிதியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 25% தான். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. நம்ம பணம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னே இது ஒரு அதிர்ச்சியான உதாரணம். அடுத்த அதிர்ச்சி கேரளாவிலிருந்து வருது. 2021 தேர்தல்ல ஜெயிச்ச வேட்பாளர்கள்ல 71% பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அடேங்கப்பா, ஒரு பக்கம் நிதிய சரியா பயன்படுத்துறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் குற்ற பின்னணி உள்ளவங்க அரசியலுக்கு வர்றது அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ஸ்கோர் கார்டு இதைத்தான் பளிச்சுன்னு எடுத்துக்காட்டுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. 2016 இருந்து 2021க்குள்ள திரும்பவும் போட்டியிட்ட எம்எல்ஏக்களோட சொத்து மதிப்பு சராசரியா 42% உயர்ந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் கணக்கில் வராத சொத்து வளர்ச்சிங்கிற பெரிய கேள்வியை எழுப்புது. பாத்தீங்களா, ஒரே கருவி, ஆனா 2 மாநிலத்திலயும் எவ்வளவு வித்தியாசமான பிரச்சனைகளை தோண்டி எடுக்குதுன்னு. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லாட்டா இருக்கு. ஆனா நிஜமாலே இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு வர்றதால மட்டும் அரசியல் மாறிடுமா? நடைமுறையில இது சாத்தியமா? வாங்க இந்த முயற்சிக்கு முன்னாடி இருக்கிற உண்மையான சவால்கள் என்னென்னு ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல குட் ஹார்ட்டின் விதின்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு பரீட்சையில மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நாம பாடம் கத்துக்கிறத விட்டுட்டு மார்க் வாங்குறதுக்கு மட்டும் என்ன வழியோ அதை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த ஸ்கோர் கார்டுல நல்ல மார்க் வாங்குறதுக்காக மட்டும் வேலை செஞ்சு உண்மையான மக்கள் சேவைய மறக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிராமங்கள்ல எத்தனை பேருக்கு இந்த தகவல் போய் சேரும்? கட்சிகளே தங்களுக்கு சாதகமா டேட்டாவை மாத்த முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் நிஜமான சவால்கள் தான். ஆனா இந்த சவால்களை சமாளிக்காம விட முடியாது. அதுக்கு ஒரு 3 கட்ட திட்டம் இருக்கு. முதல்ல பொதுநல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வேட்பாளர்களை பத்தின ஒரு டேட்டா பேஸ உருவாக்கணும். 2வதா அந்த டேட்டாவை வச்சு ஸ்கோர் போட்டு அதை ஆடிட் பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடணும். கடைசியா தேர்தல் முடிவுகளை வச்சு இந்த ஸ்கோர் கார்டை இன்னும் எப்படி மேம்படுத்தலான்னு பார்த்து அடுத்த தேர்தலுக்கு தயார் செய்யணும். இது ஒரு தொடர் பயணம். கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு வேட்பாளரை பத்தின எல்லா தகவலும், நல்லது கெட்டது புள்ளி விவரம்னு எல்லாமே எந்த செலவும் இல்லாம எந்த மெனக்கெடலும் இல்லாம உங்க போன்ல ஒரே ஒரு கிளிக்ல கிடைச்சா நீங்க வேற மாதிரி ஓட்டு போடுவீங்களா? ஒருவேளை அப்படியே ஒரு மாற்றம் நம்ம மொத்த அரசியலையுமே மாற்றி ஒரு உண்மையான பொறுப்புள்ள ஜனநாயகத்தை உருவாக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.